தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெற்ற 135 பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், ஒரு வார கால மருத்துவ ஓய்வுக்கு பிறகு தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று அவருடைய அரசு பணிகள் என்ன, முழு விவரங்களை பதிவு. பத்மநாபன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்று அவர் தனது முதலமைச்சர் அலுவலகத்தை செல்வதற்கு முன்பதாக இன்று அதாவது முதலமைச்சர் அலுவலகம் அருகில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகள் பயிற்சியில் 2025 மற்றும் 26ஆம் கல்வியாண்டில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள், இந்தியா தொழில்நுட்ப கழக ஒன்றிய பல்கலைக்கழகங்கள், தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய சட்ட பல்கலைக்கழகம், மெட்ராஸ் ஹவுஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி போன்றவற்றால் சேர்க்கை பெற்ற 135 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணிவுகளை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கியுள்ளார். இதை தொடர்ந்து காவல்துறை சார்பில் 27 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் 13.54 கோடி ரூபாய் செலவில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த கல்விகள் துறை சார்பில் 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் 3 கோடி ரூபாய் 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள போதிய மருத்துவ ஆய்வு பரிசோதனை ஆகியவற்றை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் 29.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மதுரை மத்திய துறையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் இன்று அடிக்கல் நாட்டி துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.